ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். அந்த வீடியோவில் நம்ம 24/7 லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் 8ல் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. அதில் வந்து இந்த யூனியன் லீடர் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். சரி, எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அதை ஒரு விஷயமா பண்ணிடலாம்னு சொன்னோன்னே சரி எல்லாருமே வரணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுறாங்க. சரியா, ஒர்க்கர்ஸில் இருந்து. அப்போ வந்து 2 பேர் ஏற்கனவே உள்ள பாத்ரூம் போயிருக்காங்க. அருணும் வந்து போகணும்னு சொல்கிறாரு. சரி போயிட்டு சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி அந்த வாக்குவாதம் ஆரம்பிக்குது. நீங்கள் ரொம்பல பார்த்துருப்பீங்கல்ல, அது எப்படிங்க போயிட்டு சீக்கிரம் வர முடியும் அப்படின்னு சொல்லி அருண் சொல்ல, சீக்கிரம் வாங்க இங்கே எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னோடனே நாங்கள் உடனே எப்படி வர முடியும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிற அந்த ஃபைட் வந்து சும்மா வேற லெவலில் போகுது. ஸோ கடைசி வரைக்கும் இது முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது டகால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைட்டை வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இதில் ஒரு சப்ப மேட்ருங்க. அதாவது அருணுக்கும் முத்துவுக்கும் இருக்க பர்சனல் வெஞ்சன்ஸ் இந்த விஷயத்தை இவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுது, இந்த டாஸ்க்கை விளையாட விடாமல் பண்ணுது அப்படிங்கிறத யதார்த்த உண்மை. அது கூட முத்துவும் வந்து சில நேரங்களில் அவருடைய ஆட்டிடியூட் வந்து ஒரு மாதிரி இருந்தாலும் அருண் வந்து மொத்தமாகவே பயங்கர வெஞ்சன்ஸாக இருக்கார் முத்து மேலே. முத்துவுக்கு திருப்பி கொடுக்கணும்ல, வேறு வழி இல்லை. சும்மா எப்படி இருக்க முடியும்? அந்த டைமில் என்ன பண்ண முடியும்? அவரும் வந்து திருப்பி கொடுக்குறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் தான் ஒரு இந்த டாஸ்க்கை ஒரு ஸ்மூத்தாக போக விடாமல் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இவனுக்கு ரொம்ப வெஞ்சன்ஸ் இருக்குது அருணுக்கு. சரியா, முத்து கூடும்போது உடல் உபாதைகள் கூடமாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதை ஃபைல் பண்ணுறான், ஒரு பாயிண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விரல சுண்டி கூப்பிட்டாரு முத்து அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் யார் கூப்பிட்றது அப்படிலாம் கூப்பிடக்கூடாது, எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கும், அதை முடிச்சு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செட் பண்ணுறாங்க. ஏங்க லேபர் வந்து போகிறதுக்கு பாத்ரூமோ இல்லை ஏதாவது உள்ளே போகிறதுக்கோ அவங்க வந்து ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணுன்றாங்க. பெர்மிஷன் வாங்கிட்டு போகிறாங்க. போகிறப்ப போயிட்டு வர வேண்டியதானே, போயிட்டு சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறாரு முத்துக்குமன். சீக்கிரம் வாங்க அப்படின்னா எல்லாம் சொல்லுவாங்கல்ல, சீக்கிரம் வந்துடணும், 2 மினிட்ஸ் தான் டைம் சொல்லி மேனேஜர் சொல்லுவாங்கல்ல, ரெஸ்ட் ரூம் போகிறவங்க போய்க்கோங்க, 10 மினிட்ஸ்க்குள்ள நீங்கள் வரணுன்ட்டு. அந்த மாதிரி தான் சொல்கிறாரே தவிர இவன் உடனே அது எப்படி நீங்கள் எனக்கு முடிஞ்ச உடனே நான் வர முடியும், நான் எப்படி உடனே வர முடியும்னு சொல்லி பேசினா இடத்தாலம் தானே அந்த இடத்துல. அதே மாதிரி மேனேஜருடைய ரூல்ஸோ செட் ஆஃப் இதுவோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே விட மாட்டுறாங்க. இவர் வந்து எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டார். ராணாவாக இருக்கட்டும், அப்புறம் வந்து அவங்க கூட இருக்க ரயானா இருக்கட்டும், எல்லாருமே இவர் பேசி தான் கேட்டு வந்து ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்னதான் இவர் சொன்னாலும் பின்னாடி வந்து அவங்க சப்போர்ட்டிவாக வந்து நிற்கிறப்ப இவங்களால் எதுவுமே சொல்ல முடியல. எல்லாருமே போயிடுறாங்க, வெளிநடப்பு செய்கிறாங்க அப்படின்னா வெளிநடப்பு செஞ்சிடறாங்க. அடுத்து கேப்டனாச்சும் கூப்பிடுங்க, நாங்கள் பேசணும் அப்படின்றாரு முத்துக்குமரன் எல்லாருமே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கிட்டேயும் வந்து அதெல்லாம் இல்லை, கேப்டன் ஒழுங்காக கூப்பிடுங்க, என்ன நீங்கள் கேப்டன்லாம் இங்கே வரமாட்டேன், நீங்கள் வேணா இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கத்துறாரு அருண். ஸோ ரஞ்சித் பவித்ரான்னு சொல்லிட்டாங்க, இங்கே பாரு இரு வெயிட் பண்ணு, அவர் போட்டோம், அது அவரோட டிசிஷன், நீ இங்கே வந்து எல்லாம் சொல்லாது அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் கூப்பிட்டதுக்கு அவர் போகணும், அது அவர் டிசிஷன். ரஞ்சித் நீ ஏன் சொல்கிற அப்படின்ற மாதிரி வாயை மூடிட்டாங்க அருண் வாயை. பட் பவி கொஞ்சம் அவங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது க்ளீனாக பார்க்க முடியுது. சரிங்களா, ஸோ எல்லாருமே அருணுடைய சொல்ல கேட்டு தான் இருக்காங்க, சத்யாவாக இருக்கட்டும் ஈவன். ஸோ அவர் சொல்லிட்டாருன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அவர் வந்து ஜஸ்ட் ஒரு ஏய்க்கும் அன்பாகத்தான் இருக்கிறார். சரியா, அவர் வந்து அந்த போகிற அம்பு இல்லை, அப்படியே எடுத்து வச்சு கொடுக்குறாரு, கரெக்டாக போய் அங்கே அடிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இப்போ ரஞ்சிதா தான் சொல்கிறார், போய் நாங்கள் எதுக்கு செலக்ட் பண்ணோம், ஒரு 3 பேர் நாங்கள் செலக்ட் பண்ண முடியாது, நாங்கள் சொல்கிற ஆள் நீங்கள் எடுத்துக்கோங்கன்றாங்க. இல்லைங்க மேனேஜ்மெண்ட் அதுதான் ரூல்ஸ்ன்னு சொல்லி திருப்பி சொல்கிறாங்க. நான் இப்போ சொல்கிறேன், இது பிக் பாஸ்க்காக இருக்கட்டும், பட் நார்மலாக யூனியன் லீடர் செலக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கன்சர்ன் தான். அவங்க செலக்ட் பண்ணி ஒரு ஆள் அனுப்புறது தான் யூனியன் லீடர் எப்பயுமே பண்ணுவாங்க, எல்லா இடங்களிலும் பண்ணுவாங்க. பட் இவங்க அதை ஏன் கீப் ஆன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா இது பிக் பாஸ் வீடு, ரூல்ஸ் வந்து அவங்க வடிவம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால அதை வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பட் இது வந்து ஒரு கன்சிடரேஷனில் பண்ணணும். ஆக்சுவலாக இது வெளியும் வந்து இது அஃபெக்ட் ஆகும். இப்போ நீங்கள் இப்படி போடுறீங்கன்னா வெளியும் வந்து அப்போ நாங்கள் வந்து எடுக்கலாம் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிலையும் வந்து, ஏன்னா இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸியல் தானே, எல்லாம் பார்க்குறாங்க எப்படி சிகரெட்டு தம்மெல்லாம் வந்து பழகிறாங்களோ அதை மாதிரி வந்து ஓகே அப்போனா யூனியன் லீடர் வந்து மேனேஜ்மெண்ட்டே முடிவு பண்ணணும், நீங்கள் ஆப்ஷன் மட்டும் கொடுங்க அப்படிலாம் இருக்காது. யூனியன் லீடர் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா முதல் எலெக்ஷன் வைப்பாங்க, அந்த எலெக்ஷனில் கேண்டிடேட் நிற்பாங்க, அதில் வந்து யூனியன் எல்லாரும் சேர்ந்து ஓட் பண்ணி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் யூனியன் லீடர். அதில் இவங்க செலக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இருக்காதுங்க, நார்மலாக அப்படி தான் நடக்குது. ஸோ இது தப்பான ஃபார்மேட் செட் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த இடங்களில் தான் எனக்கு தவறாக தெரிகிறது. மற்றபடி ஆட்டிடியூட் வந்து இப்படி கூப்பிட்டது 2 பேர் பக்கமும் வந்து தப்பு இருக்குது. முத்துக்குமரனும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பு இருக்குது, நம்ம அருணுக்கு ரொம்ப ரொம்ப தப்பு இருக்குது, ரொம்ப ஆட்டிடியூட் பேண்ட்லாம் கழட்டிலாம் காட்டியிருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அநியாயமாக இருக்குது. அதுதான் வந்து நிறையா காட்டவே இல்லை, நம்ம லைவில் நிறையா அருண் பிரசாத் வந்து காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். எபிசோட் பார்த்துட்டு நம்ம வந்து விரிவாக விமர்சனம் லைவில் வந்து பேசலாம். உங்களுடைய தேங்க்யூ.